வணக்கம் பிரபுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மடப்புறம் ஊராட்சியில் மடப்புறம் கிராமத்தில் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்க 2 பெண்கள் காரில் 10 பவுன் நகை திருடு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே பத்திரகாளியம்மன் கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்த அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டு விட்டாங்க. இறந்து போயிட்டான். இப்போ 5 போலீஸ்காரர்களையும் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த 5 போலீஸ்கார குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியாக இருக்கட்டும், இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம்? அவங்களுக்கு நீதி கட்டி எங்கள் வீட்டுக்காரர்களை எங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறீங்க, இப்போ எங்கள் குடும்பம் நடுத்தரம் நிற்கிது, மேலதிகாரி சொல்லித்தானே நாங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க, இவங்களாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி அடித்து கொண்டு இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்னம்மா அநியாயமாக இருக்குது?